ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய 7ஆம் தேதி வரக்கூடிய 7வது மாதத்துடைய 5ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 21ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அன்றைய என்ன முக்கியமான நாள்னா ஆணி மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் சுபிட்சங்கள் பெருகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான மிக முக்கியமான சில தாள்களானது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆணி அமாவாசையோடைய சிறப்பு என்ன, ஆணி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் என்ன மாதிரி சுபிட்சங்கள் பெருகுங்கிற அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம், இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதம் என்றால் அது இந்த ஆணி மாதத்தை குறிப்பிடலாம். இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பானது என்றால் அமாவாசை தினம் ரொம்ப சிறப்பானது. இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சுபிட்சங்களானது ஆட்டோமேட்டிக்காக பெருகும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த திருப்தியானது ஏற்படும். மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பித்ரு பூஜை செய்தால் ஜாதகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தோஷங்கள் எல்லாமே நிச்சயமாக அகன்றுவிடும். அதுதான் நமக்கு தெரியாத ஒரு உண்மை. சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம். அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமை ஆணி மாத அமாவாசையானது வருது. அன்றைய கிரகநிலை, கிரகமாற்றங்கள்லாம் ஏற்படுது. இந்த ஆணி மாதத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு 100 கோடி பலன் கிடைக்கும். அதுவும் இந்த அமாவாசையில் வலுவான கிரகங்கள் உருவாகிறதுனால இனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படி இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய முயற்சிகள் இனி வெற்றி பெறும், காரிய தடைகள் நீங்கும். இதெல்லாம் சொல்லப்படுது. ஆணி அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் மட்டும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாதா? ஸோ தர்ப்பணம் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்யணுமா? அதில் சிம்ம ராசிக்காரங்களும் தர்ப்பணம் இந்த அமாவாசைக்கு செய்யணுமா? ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க சிறப்பான மாதம் அப்படிங்கிறதுனால முன்னோர்களை வழிபடுவது இந்த மாதம் ரொம்ப அவசியம் என்று சொல்லப்படுது. நீங்கள் அப்படி வழிபாடு செய்தீங்கன்னா வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்குமா? வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறுமா? அதுக்கப்புறம் ஏக காரிய தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு நீங்குமா? அதனால் இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. சாதாரணமாக அமாவாசையானது அனுசம், விசாகம், சுவாதி நட்சத்திரங்களில் வருவது. அப்போது நாம் செய்யக்கூடிய சீர்திருத்தம் ஒரு வருடத்துக்கு திருப்தியை நமக்கு உண்டாக்குமா? இதே திருவாதுரை, புனர்பூசம், பூச நட்சத்திரங்களில் வரக்கூடிய அமாவாசையில் செய்யப்படக்கூடிய தர்ப்பணம் 12 ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் செய்த இதை ஏற்படுத்துமா? இப்போ திருவாதுரை நட்சத்திரத்தில் வருது. இந்த அமாவாசையில் ஒரு நாள் நீங்கள் விரதம் வழிபாடு செய்தீங்கன்னா 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆணி மாத அமாவாசையான இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து கொடுத்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள், உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். வீட்டில் பூஜரையை அப்புறம் சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆணி அமாவாசையில் காகங்களுக்கு மெயினாக உணவளிக்க வேண்டியது அவசியம். ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சப்பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம்பழத்தை வெட்டி 4 திசைகளில் வீசி திருஷ்டியை கழித்திட வேண்டும். அதே போல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினத்தில் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். அப்படி நீங்கள் செய்தாலும் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். ஸோ ஆக மொத்தம் இந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த ஆணி அமாவாசையில் செய்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி அமாவாசையோட சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆணி அமாவாசையில் கடக ராசிக்காரங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா,
என்ன மாதிரி தலையெழுத்து இருக்கும், எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக வந்து இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாக சில நாட்கள் வந்து இருக்க போதுங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த அமாவாசை இருக்கிறதுனால இதுவரையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு அத்தனையுமே உங்களுக்கு பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். அதுக்கப்புறம் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சங்கடங்களை எல்லாமே வந்து விளக்குவார். சங்கடங்கள் விலக்கி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இனி நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு தைரியமாக செயல்பட தொடங்கலாம். தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பணவரவு கூட எதிர்பார்த்த அளவில் இருக்கும். வியாபாரம் கூட முன்னேற்றம் அடையும். மனதில் ஒரு விதமான சந்தோஷம் நிறையும். எதிர்ப்புகள்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து விலகும். வழக்குகள் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியமாக நீங்கள் செயல்பட முடியும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இனி அமாவாசைக்கு பிறகு இருக்கும். கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த அமாவாசைக்கு பிறகு விலக ஆரம்பிக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு செல்வாக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உயரும். விவசாயிகள் உங்களுடைய செயலில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் கூட உங்கள் விருப்பம் எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து மாறும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு பொருளாதார நெருக்கடி தான் மெயினாக உங்களுக்கு விலகும். இதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் சரி, பெருமுயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகள் அத்தனையுமே வந்து வெற்றியாகும். பணம் பல வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். உங்களில் சிலருக்கு அந்த பணவரவை கொண்டு உங்களுடைய பெயரில் புதிய சொத்து வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய சொத்து சேரணும் அப்படிங்கிறது விதி. அதனால தான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆவதற்கு இப்போ மனவிட்டு பேசுங்க. கண்டிப்பாக உங்களோட மனவிட்டு பேசக்கூடிய அதன் மூலிமா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக அமையும். பணவரவு கூட மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும். எதிரி தொல்லைகள்லாம் உங்களுக்கு இனி இருக்காது. எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னது போல் சாதகமாகவும் முயற்சி பண்ணி பாருங்கள். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் அத்தனையும் நிகரும். அதாவது நிகரும்னா எல்லாமே விலகும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். செல்வாக்கும் உங்களுக்கு உயரும். விவசாயிகள் கூட நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா லாபத்தை வந்து அடையலாம். புதிய முயற்சிகள் விவசாயத்தில் செய்யும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஸோ கவனம் செலுத்தாமல் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். கூட்டு தொழிலில் கூட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு மறையும். அரசியலில் உங்களுக்கு தேவையான செல்வாக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட்டு தொழிலில் கிடைக்கும். ஸோ உங்களுடைய கனவு நனவாகும். ஸோ இந்த ஒரு அமாவாசை உங்களுக்கு ஒரு வலுவான அமாவாசையாக உருவாயிருக்கு. இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, நவக்கிரகங்களை வழிபாடு செய்து வரணுமா. இதை ஒன்று செய்து வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் வந்து செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆனி அமாவாசையுடைய சிறப்பையும், ஆனி அமாவாசையில் என்ன மாதிரி கிரகமாற்றங்கள் நடந்து அது சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருங்கிறதையும் தெளிவாக பார்த்தோம். ஸோ பார்த்தது இந்த வீடியோவில் வந்து சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.